வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் மூவரும் ஒரு நாடகத்தை படைக்க வந்துள்ளோம். அது என்ன நாடகம்? அது இருக்கட்டும். இந்த கதையில 3 முக்கிய கதை மாந்தர்கள் இருக்காங்க. அவர்களில் ஒருவர் கோவலன். யார் அந்த கோவலன்? கோவலன் காவிரி பட்டணத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். கோவலன் கலைகளில் காதலன். ஓஹோ, அது மட்டுமா? கோவலன் யாழ் இசைப்பதிலும் வல்லவனாம். கோவலன் ஆடல் பாடல்களில் சிறந்து விளங்கினார். ஓஹோ, அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் கண்ணகி. இவள் காவிய தலைவி ஆவாள். மாநாயக்கனோட ஒரே மகன். ஈகைவாள் கொடியண்ணான்னு சொல்றாங்க. ஈகை என்ன? ஈகை என்றால் பொன்னென்று பொருள். திருமகளை போன்ற வடிவம், அருந்ததி போன்ற கற்பு உடையவள் என சிறப்பிக்கப்படுறாங்க. மாதரால் பொழுது ஏற்றத்தக்க நற்குணங்களை விரும்பியவளாம். பிறகு கருப்பு கடப்பு கொண்ட கண்ணகி போன்ற சிறந்த பெண்மணியின் கணவனை மாதவிக்கு தலைவணங்கினால் அவள் எப்பேற்பட்ட பேரழியாக இருக்க வேண்டும். மாதவி கரிகால சோழனின் சபையை ஏற்க நாட்டியம் ஆடிய போது கோவலன் என் வணிகனுக்கு மாதவியின் அறிமுகம் கிடைத்தது. இவர்கள் மூவரையும் கொண்ட ஒரு அற்புதமான கதைதான் எங்களின் இந்த கதை. நானே கோவலன், நானே கண்ணகி, நானே மாதவி. அன்பான நண்பர்களே, இப்பொழுது எங்கள் நாடகத்தை தொடங்கலாமா? விளக்குகள் அணைக்கப்படும். விளக்குகள் திறக்கப்படும். காட்சி 1. கதை மாந்தர்கள் மாநாயக்கன், கோவலன், மாதவி. கோவலன் கண்ணகியின் திருமண விழா. நாட்டியத்தின் மீது நாட்டம் கொண்ட கோவலன் நாட்டிய அரசியான மாதவியை காதலித்து விட்டு வீழ்கிறார். கீச் கீச் எனும் மின்கார சத்தமும் சூரியனின் ஒளிக்கதிர்களும் சண்டலோகமாக படுத்திருந்த கோவலனின் கண்ணையும் காதையும் யூச செய்கிறது. கண் விழித்த கோவலனின் முகத்தில் திருமணப்படி சென்று சிரித்துக் கொண்டிருந்தது. எதிரில் இருந்த கண்ணாடியை உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் கோவலன். அவனின் நினைவலைகள் நோக்கி சென்றது. தம்பி எந்த ஊரு? நான் குமரி கண்டத்துல இருக்க பெரியவரே. என்ன குமரி கண்டமா? குமரி கண்டம் தான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அறிஞர்களின் ஒரு பகுதியின லெமூரியா என்று அழைக்கப்படும் ஒரு மூடிய கண்டம்னு சொல்றாங்க. அப்ப இப்படி? ஐயோ பெரியவரே, நான் அந்த குமரி கண்டம் சொல்லல. இது காவிரி பட்டணத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் பேர் தான் குமரி கண்டம். நான் அங்கிருந்தான் வர பெரியவரே. ஓ அப்படியா தம்பி? நீ தானப்பா மாசற்றோட பையன். உங்க அப்பா கூட வணிகம் செய்யறாரு தானே? உங்க அப்பாவோட வணிக நண்பர் தான் நான். உங்க அப்பா என்ன பற்றி சொன்னது இல்லையா? ஆமா, நீங்க பெரிய சூப்பர் ஸ்டார். உங்களை பத்தி சொல்றதுக்கு இல்ல பெரியவரே, சொன்னது இல்ல. ஓ, என் மக கண்ணகி ஏதோ உங்க அப்பா உனக்கு சம்மந்த பார்த்து பாருப்பா. ஓ அப்படியா மாமா? விளக்குகள் அணைக்கப்படும். விளக்குகள் திறக்கப்படும். பல ஆண்டுகளுக்கு காலம் புலமை பெற்ற சாதனர் கோயில் நின்று தன் மாமனாரோடு பேசிக் கொண்டிருந்த நிகழ்வை நினைத்துக் கொண்டிருந்தான் கோவலன். சித்தவெளி போல் சதுரங்க வடிவ அமைப்பை கொண்ட கோவலனின் வீடு ஒரே கல்யாண வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. உறவுகள், நண்பர்கள், ஊர்க்காரர்களால் கோவலனின் வீடு நிரம்பி இருந்தது. மணமேடையின் அழகை அலங்கரிக்க மணமகனும் மணமகளும் மணமேடைக்கு அழைத்து வருகிறார்கள்.
இப்பொழுது கும்மி அடிக்க போகிறார்கள். கல்யாணமே அட கல்யாணமே கோவல் எனக்கும் அட கல்யாணமே கல்யாணமே அட கல்யாணமே கண்ணகிக்கும் அட கல்யாணமே கும்மியடி பெண்ணே கும்மியடி கோவலனுக்கும் கும்மியடி பெண்ணே கும்மியடி கண்ணகிக்கும் கும்மியடி ஆனாட்டு பெண்ணுக்கு மாறி இருந்தது வளைஞ்சு வளைஞ்சு கும்மியடி 12 வயசு பொண்ணும் பால வேந்து வேந்து கும்மியடி மாசாத்துவன் மகனும் பால ஏங்கி நிற்கிறது கும்மியடி மஞ்சள் பூச்சி மலர்கள் தூரி பெண்கள் நாங்கள் வந்த கும்மியடி கல்யாணமே அட கல்யாணமே கோவலனுக்கும் அட கல்யாணமே கல்யாணமே அட கல்யாணமே நம்ம கண்ணனுக்கும் அட கல்யாணமே தந்தனா தன தந்தனா தன தந்தனா தன தந்தனா தந்தனா தன தந்தனா தன தந்தனா தன தந்தனா கெட்டிமல கெட்டிமல கோவலன் மாதவியின் மீது நாட்டம் கொள்கிறான். மாதவியும் கோவலனும் ஒன்றாக சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒரு நாள் இருவரும் சேர்ந்து இரவு விழாவுக்கு செல்கின்றனர். அப்பொழுது இங்கே பார்த்தாயா மாதவி, எனக்கு மிகவும் பிடித்தமான யார் உள்ளது? ஆமாத்தான், எனக்காக அதை நீட்டி காட்ட முடியுமா? உனக்கு இல்லாததா? இதோ இப்பொழுது பார், எனக்கு நீட்டி காட்டு. பெண்ணே நிலவா அழகிய மலரா பூக்கள் கண்ணுக்கு தேனாக காற்றாய் அடித்து மென்மையாய் பேசும் காதல் கனவே உறங்காதே மலர்ந்த பூவை போல் சிரிப்பு மலர்துளி போல நெருப்பு கொண்ட மலரே அழகே கண்டு மறையாதே கடலே நனையும் அழகே நான் பாடும் என்றே கோவில் அமரும் தேனும் உன்னை காணும் கதிரோடும் கண்டு காலை கொண்ட இளையன் உன் கனவாய் கேட்டேன் நிலனாக பின்னால் வந்து அணைப்பாய் உன் நாட்டத்தில் நான் மயங்கி நான் மயங்கினேன் உன் பார்வையால் நீ நான் பிடிக்கும் என்றாய். மாதவி நிறுத்தி, நீ என்னை நினைத்து பாடலை பார்த்தால் எவனையோ நினைத்து பாடுகிறார். யார் மேல் பசலை நோய் வந்ததுக்கு? அம்மாவுக்கு? அப்படி இல்லையா? அதுதான் இசை கேட்கிறான் பாடினேன். மாதவி உருட்டுற மாதவி, நல்லா வர வர உங்களோட செயலே சரியில்லை. எனக்காக உண்மையா இருக்க கண்ணகி தெரியும்
கண்ணகி, மாதவி, ஊர்க்காரி, காவல்காரி மற்றும் நெடுஞ்செழியன் அவர்கள். மாதவியை விட்டு வந்த கோவலன் தன் தவற்றை உணர்ந்து கண்ணகியிடம் மன்னிப்பு கேட்டான். மாதவியின் மீது இருந்த மோகத்தால் சொத்துக்களை இழந்த கோவலன் கண்ணகியை அழைத்துக் கொண்டு மதுரைக்கு சென்றான். ஆனால் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்ல வழி தெரியாமல் மதுரைக்கு எந்த திசையில் செல்வதுன்னு தெரியலையே கண்ணகி. இப்ப என்ன செய்வது? யாருமோ வழி அங்க பாரு, யாரோ முனிவர் வருவது போல் தெரிகிறது. ஆமாங்க, வாங்க. வணக்கம்மா. நாங்க பூம்புகார்ல வரோம். நாங்க மதுரைக்கு செல்ல வழி எங்களுக்கு தெரியல. உங்களால உதவ முடியுமா? கண்டிப்பா உதவுகிறேன். நானும் மதுரையில் இருக்கிறேன். என்னோட வாருங்கள். சரிங்கம்மா. கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது, அம்மா நீங்க முனிவரா? ஆமாமா, நான் சமண முனிவர் கவுந்தியடிகள் என்பார்கள். நீங்கள் எவ்வகை சார்ந்தவர் என்று தெரியுமா? தெரியலையம்மா. உருவம் புலனும் உயிர் பேர் ஒடுக்கமும் பெருமகன் திருமொழி பெருமா நோன்பும் உடையர் என்னோ உறவினராரே களி கழிந்து இங்கனம் கருத்து யாரே. புரியலையம்மா. நீங்களும் சமண மதத்தில் இருந்து தெரியாத கொள்கை உடையவர்கள் தான் அம்மா. நான் கூறியது இப்பொழுது புரியாது, காலப்போக்கில் புரிய வரும். இறுதியில் கவுந்தியடிகளின் துணையால் கோவலனும் கண்ணகியும் மதுரையை வந்தடைந்தனர். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு சென்ற தகவலை அறிந்த மாதவி கோவலனுக்கு பல கடிதங்கள் அனுப்பினார். இருப்பினும் கோவலனிடமிருந்து பதில்கள் ஏதேனும் வராததால் மாதவி கண்ணகியை காண நேரில் சென்றாள். விளக்குகள் அடைக்கப்படும். விளக்குகள் திறக்கப்படும். அக்காலையில் கண்ணகி பானையில் விறகடுப்பில் அரிசி ஆக்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது, வணக்கம் கண்ணகி. வணக்கம். யார் மணி? என்ன உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? என்னை பத்தி கோல் சொன்னது இல்லையா? இல்லையே. அது இருக்கட்டும். என் கணவனோட பேரு உனக்கு எப்படி தெரியும்? கழுதை மாத்து விழித்த வித்தியம்பலம் பழன வாழை கருவும் முரண் எண்ணியும் பெருமொழி கூறி தம்மீர் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல தேவன் செய்யதன் புதல்வன் தாய்க்கே. இல்ல, புரியல. அதான உனக்கு எதுதான் உருப்படியா புரிஞ்சிருக்கு? என் குருந்தடி பால் புரிந்து கொள்ள. என்னோடு இருக்கும் போது என் மனப்போல நடந்து கொண்டான் கோவலன். இப்பொழுது கோவலன் மனைவியான உன்னிடம் அடங்கி போகிறான். அப்போ நீதான் மாதிரியா? என் கணவனை மயக்கிட்டு என்கிட்ட இருந்து பரிசு பண்றவங்க நீதானா? ஆமா, நானே தான். அதுக்கு இப்போ என்ன சார்? எவ்வளவு தைரியம் இருந்தா ஊர்க்காரனை கேட்கிற அளவுக்கு என் மானத்தை வாங்கிட்டு பூம்புகார வாங்குற மானம் பத்தாத உனக்கு? என் ஆசை காதலை தேடி நான் வந்திருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, உனக்கு என்ன சிக்கல் இப்பொழுது? ஐயோ 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 ஐயோ, இதை கேட்க யாருமே இல்லையா? சொந்த புருஷனை தேடி கள்ளக்காதலி வர குழந்தை எங்கேயாவது நடக்குமா? அதான் இப்போ நடக்குது. உன்னிடம் பேசும் அளவிற்கு எனக்கு நேரம் இல்லை. எங்க அவன்? என் குழந்தை கேட்டு உண்டனை மறைச்சிக்கிறான். எங்க என் கணவன் எனக்கு மட்டும்தான் சொல்றேன். உன்னிடம் இருக்கும் ஒரு காண முடியாத இன்பத்தை என் கூட காண கோவலை ஏன் புருஷன் சாப்பாடு கூட பங்கு கொடுத்துருவேன். ஆனா முந்தானில கொடுக்க மாட்டேன். நீ என் முந்தாடி பத்தாதா? என் கடவுளை காலாக மாதவி, கோவலை ஏன் புருஷன்? கண்ணகி கோடி என் காதல சொல்லிக்கிட்டு நான் சொல்லிவிடுங்க. கோவலனை பாண்டிய மன்னன் கொன்று விட்டார். விளக்குகள் திறக்கப்படும்.
கோவலனின் முகம் சிதைந்திருந்ததால் அவன் உடல் வெள்ளை துணியால் கட்டப்பட்டிருந்தது. கோவலனின் மாய்மொழியை கண்ட இருவரும் அவன் உடலை தொட்டு பார்த்து கண்காணித்தனர். ஆலமரம் போல இருப்பேன்னு எங்க அப்பா மானாய்க்க சொன்னாரே. கூட்டு மரம் போல சாஞ்சு போனீங்களே, நான் எங்க போய் சொல்லுவேன். 12 வயசுல என்ன 16 வயசு கோவலனை கட்டிக்கிட்டே. ஆனா மானகட்ட பரவாயில்லை. இசத்தவளோ நாடகத்தவளோ தொடங்கின காலமே தெரியாது. நாட்டிய சிரிக்கி உங்களை நிழல் பறிச்சுட்டு போயிட்டாரே. கோவலனை திரும்பி வரத்துக்கு சாத்தையன் கோயிலுக்கு சென்று வணங்கினேனே. ஆனா இப்ப பொட்டு இல்ல, பூவு இல்ல, பூச வஞ்சனம் இல்ல. நான் கட்டின கோவலனே என்னை விட்டுத்தான் போனீங்க. பட்டு இல்ல, பொண்ணு இல்ல, கொள்ளு வைக்க வாரிசோ நீங்க எனக்கு கொடுக்கலையே. என் அருமடிச்சு வந்த ராசாவே நீன அரிசியில தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஆடல் பாடல் நாட்டம் கொண்டவனே, என் ஆடல மனம் மகிழ்ந்தவனே, மாலையும் விலை கொடுத்து வாங்கி வந்தவனே, சாகுவர கூடயே இருப்பேனே என் ஆசை காதல் சொன்னானே. இப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்யாக்கி மாய்ந்து போயிட்டீங்களே. பிற விழிகளுக்கு வரதையாக தெரிந்தேனே, உன் விழிக்கு காதலியாக தென்பட்டேனே. ஆனா சூழ் சொன்ன இல்லாம போயிட்டியே. அன்று உன்னோட இசையை மணிமேகலையாக்காக எழுந்து பாருங்க ஐயா, பாருங்க. ஒருத்தருக்காக சண்டையிட்டுக் கொண்டோம். இப்ப அவரே இல்லாம போயிட்டார். இது அனைத்திற்கும் காரணம் நெடுஞ்செழியன் ஆவார். எங்க நெடுஞ்செழியன் அரண்மனை? விளக்குகள் திறக்கப்படும். கால்நடையாக்கை கண்ணகியும் வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைவரை பிடித்தோன் வாயிலோயே. இதை அச்சிடம் கொண்டேந்திய கைகள் கணவனை இழந்தால் கடை அடைந்தால் என்று அறிவிப்பாய் அறிவிப்பாய். அநீதி ஆளும் அரண்மனை காவலன் நீ, கணவனை இழந்த ஒருத்தி கையில் காதில் கற்பிணி பெண்ணும் நேசித்தவனை இழந்த ஒரு கற்பிணி பெண்ணும் வந்திருக்காய் என்று அரசனிடம் சென்று சொல். காவலன் ஓடிச் சென்று தகவலை நெடுஞ்செழியனிடம் தெரிவித்தான். அவர்களை இப்போதே அழைத்து வா. வங்கிகளே, அரண்மனை காவலரை மீறி ஆபீசை கொலைக்கு வந்திருக்கும். நீங்கள் யார்? புறாவுக்கு உடல் தந்து உங்கள் பெற்ற மன்னரின் வரலாற்றை தேர்காலின் மகனை இட்டுக் கொன்ற நியாயம் கேட்ட மன்னரை சோழனின் பெருங்காலை கேட்டதுண்டோ? நீதி இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திரு மாமனின் கரிகாலன் சோழனது பூம்புகாரை எங்களின் ஊர். என் பெயர் கண்ணகி, கோவலன் மனைவி. என் பேர் மாதவி, கோவலன் காதலி. ஓஹோ, கோவலனின் அழகிய மங்கைகளா? சிறப்பு கீழிய கல்வனி மங்கைகள். போதும். யாகாவாராயிரு நாக்காக்க மன்னா, நாக்காக்க யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? என் காதலனா கல்வன். அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டை கையவர்களே கல்வர்கள். உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்தோ நீதி அல்ல. வல்லான் வகுத்தோ நீதி. அதனால்தான் நான் வருகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவுப்படுவதில் தள்ளிவிட்டீர்கள். கொழு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானது. குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலையாளின் வாளை அவ்வளவு அவசரமாக வீசுவது ஏன்? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசன்? இதற்கு பெயரா அறங்காக்கும் மன்னன்? என்ன
இங்க வந்து என்னிடமே நியாயத்தை பத்தி விசாரிப்பீர்களோ? கண்ணகியும் மாதவியும் எழுப்பிய வினாக்களும் விவாதங்களும் அரசரை கோபத்திற்குள் உண்டாக்கியது. காட்சி 3. கதை மாந்தர்கள் நெடுஞ்செழியன், கண்ணகி, மாதவி, பொற்கொள்ளன் மற்றும் சேரன். பிற மன்னர்களை புகழ்ந்தும் தன்னை தூற்றியும் பேசிய இரு பெண்களையும் பார்த்து பாண்டிய மன்னனின் குருதி பொறுத்தது. மேலும் விசாரிக்க விரும்புகிறார். இருவரும் நிறுத்துங்கள். சீ, கேவலம் ஒரு திருடனுக்காக ஒரு மன்னனை தூக்கி பெற்றது அரசையல்ல. தீர விசாரிக்காமல் ஒருவனை தண்டிப்பது மட்டும் அறச்செயலா அரசே? இந்த வகை அறச்செயல் எந்த சான்றுகளில் செய்யப்பட்டது? எந்த ஆறுதல் குறிப்பிட்டுள்ளது? வாழையாக மூத்த இனத்தின் முதல் மொழியான தமிழுக்காக அர்ப்பணித்த பாண்டியர்களையா தூக்கி பேசினீர்கள். இப்பொழுதே உங்களிடம் மீண்டும் விசாரணை நடத்துகிறேன். தவறாயே உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். யார் அங்கே? கொண்டு வாருங்கள் அந்த பொற்கோலனையும் கோவலனையும். மன்னர் கூறியது கேட்டு இருவரும் ஆச்சரியம் அடைந்தனர். அரண்மனை மண்டபத்திற்கு கை விழுங்குதலுடன் கோவலனை அழைத்தனர். கோவலன் மாத்தி வச்சுக்கிறேன். அத்தா, நீங்க உயிரோட இருக்கீங்க? நீங்க செத்துட்டீங்கன்னு அத்தா எப்படி இருக்கீங்க? நலமா நடிச்சாங்களா? ஆமா, சிறையில இருக்கும்போது பழமும் பாயாசமும் கொடுப்பாங்க. நீ வாங்க போய் நீ நாடகத்தை அடே அருமாரி பொற்கொள்ளா ராணியோட காட்சியை கொண்டு வா. உத்தரவு மன்னா. இதுதான் முத்துப்பழங்கள் கொண்ட அரசின் காட்சிமை. இதைதான் உங்கள் அருமை கோவலன் திருடி கொண்டு வந்து விட்டார். தவறான குற்றச்சாட்டு. அவர் கொண்டு சென்றது மாணிக்க பழங்கள் கொண்டது எனது காட்சி நம்பி. இந்த காட்சி நம்பர் உன்னுடையதா? இப்போது இதை உழைத்து உன் மூன்று கை பூசுகிறேன். விழிகள் பிதுங்க ஒரு குற்ற உணர்வும் பயத்தையும் கொண்ட ஆதிக்கமன்னர். இப்பொழுது கொடுங்கள் உங்களோட தீர்ப்பை. நிஜத்தில் யார்? உமது பொற்கொள்ளனா அல்லது என் கணவரா? ஐயோ, தவறிழந்து விட்டேன். குற்றவாளி அருகில் இருந்தும் குரலாய் நின்றேன். தவறுதலாய் ஒரு அப்பாவை தண்டனை கொடுத்து விட்டேனே. உங்கள் மூவரையும் நான் அதிக துன்படுத்தி விட்டேன். மன்னித்து விடுங்க. உன்னால் இன்று பாண்டியர்களின் மானம் இப்பொழுது சிங்கப்பூருக்கு கப்பலே சென்றிருக்கும். அசியமாக அல்லாதே திருட்டுக்காவதே சரிதான். நீ சொல்லிய பொய்க்காக உன்னை தூக்கிலிடப்படுவாய். இப்பொழுதே விட இழுத்து செல்லுங்கள். உங்கள் மூவரையும் அதிக துன்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தீர்ப்பு தந்த பின்னும் நியாயத்திற்காக தீர்ப்பை மாற்றிய நமக்கு நாங்கள் இந்த நன்றிகளின் மரியாதையை சமர்ப்பிக்கிறோம். ஆம் பாண்டிய மன்னா, இந்த ஒரு நிகழ்வு எத்தனை காலம் எடுத்தாலும் உங்கள் வரலாற்றை பெருங்காவியமாக அமையும். தமிழ் அரசர்களின் புகழையும் வாழ்வியலையும் காட்டும் சிறப்பதிகாரமாக அமையும். அறநெறி போக்கும் அரசு நீரே, கடலை போலும் கருணை நீரே, மணியாசி பட்டு முத்து போலும் தமிழ நீரே, பாண்டை கண்ட புகழும் காண்ட நீதி வழியில் நடக்கும் தூணம், அழியா புகழில் மண்டம் காணும் புகழ்ந்து பாடும் தமிழ் தேவம். அருமை. என்ன ஒரு பாடல்! இந்த பாடலுக்காகவே மின் சின்னம் பதிக்க 1000 நாணயங்களை கொடுக்கலாம். மிக்க நன்றி அரசு. வணக்கம்ப்பா நெடுஞ்செழியா. என்ன பஞ்சாயத்து? ஒன்றுமல்ல, இந்த 2 பெண்களின் கோவலனுக்கு நான் அவர்களாக தீர்ப்பளித்தேன். அதன் அச்சமே இல்லாமல் என்னிடம் வந்து நீதி கேட்டு முறையிட்டனர். அப்படியா? சபாஷ்.
தமிழ் பெண்களும் வீர கொண்டவர்கள் என நிரூபித்து விட்டீர்கள். இதற்காகவே உங்களுக்கு ஒரு சிலையை நினைவு சின்னமாக வழங்கப் போகிறேன். நன்றி சேரரசா. கண்ணகியும் மாதவியும் கோவலனை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். பாண்டிய மன்னரும் எந்தவித தவறும் செய்யாமல் இருக்க விசாரித்து தீர்ப்பு தருவதை பழகிவிட்டார். சேர மன்னரும் கண்ணகிக்கும் மாதவிக்கும் ஒரு சிலை வைத்தார். துக்கத்தில் முடிய வேண்டிய சிலப்பதிகாரம் ஒரு மகிழ்வான முடிவை பெற்றது. விளக்குகள் அணைந்தது. என்ன ஒரு மகிழ்ச்சியான நாடகம் இது. என்ன நண்பர்களே, எங்கள் நாடகம் எப்படி இருந்தது? நல்லாதான் இருக்கு. ஆனா நாடகத்தோட தலைப்பு தான் தெரியல. அடடா, அது மறந்துட்டோமே. இதுதான் மாறுபட்ட சிலம்பின் அதிகாரம். இத்துடன் எங்கள் நாடகம் முடிவடைகிறது. நன்றி நன்றி நன்றி.